இன்னைக்கு குழு வேற இருக்கு. ரூபா வைக்கலன்னா நம்மளை கண்ணு காண விடுவாள்வளா. கடவுளே, இவனை நம்பி கொடுத்ததுக்கு எனக்கு இது வேணுமா? குழுவுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கும் வழி இல்லை. என்ன சொல்ல போகிறாவளோ கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க. என்ன செய்யறதுக்குன்னே தெரியலையே. ஒரு வாரம் உள்ளதையாவது கொடுத்து சமாளிக்கலாம்னா 2 வாரம் உள்ளதையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவாள்வளே. என்ன செய்ய? யாருடையும் கேட்டாலும் தரமாட்டாவ. சொந்த தம்பிக்காரனே நம்மளை ஏமாத்தியிருக்கான். பிறகு அடுத்தவிய தரதுக்கு யோசிக்க மாட்டாவளா? பின்ன எல்லாம் இவனால் வந்தது. சுசிலா. எக்கா சொல்லுங்கக்கா. சுசிலா, அது வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்க. நேற்று நல்லா மழை பெஞ்சிட்டு கிடந்துடல, அதனால அங்கே நம்ம குழு நடக்கிற இடத்துல ஒரே சகதியாக கிடக்கு பார்த்துக்க. அதில் போய் எங்கே நம்ம இருக்க முடியும்? அதனால மேடம் ஃபோன் பண்ணாவ, இன்னைக்கு ஒரு நாளும் வேற யாருக்கா வீட்டிலையாவது வச்சு வைக்க முடியுமான்னு பாருங்க அப்படி சொன்னாவ. மைனி வீட்டில் தான் நடக்குது. வந்துரு சரியா? ரூபாயும் கொண்டுட்டு வந்துருட்டி, இருக்க விட மாட்டாளுவ. சரிக்கா. லட்சுமி அக்கா வீட்டில் வச்சா? சரி வந்துடுறேன்க்கா. அடி உறவன் தம்பி ரூபா தந்தானா? வர எடுக்க செஞ்சானா எப்படி? வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க்கா. மத்தியானம் 2 மணிக்கு தானேக்கா, அதுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லியிருக்கான். ரூபாயை 2 வாரத்துக்குள்ளதையும் சேர்த்து வச்சிரு, இல்லைன்னா உன் முடியை எண்ணி எடுத்து விடுவாள் சொல்லிட்டேன். இவைய சொல்லதை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. கேவலத்துக்கு மேலே கேவலம் வந்துட்டே இருக்குது. என்ன செய்ய கடவுளே? ஏக்கா வாங்க, நேர கிச்சனுக்கே வந்தாச்சு. லின்சி, வெளியே பார்த்த யாருமே இல்லை. சரி கிச்சனில் தானே வேலை நடக்கும்ன்ட்டு அந்தால வந்தாச்சு. சாப்பிடலான்னு தான் வந்தோம். அதுக்கு என்னக்கா, 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டி, நான் சும்மா சொன்னேன். நாங்கள் இப்போ எதுக்கு வந்தோம்னா, குழு இன்னைக்கு என் வீட்டில் வச்சு தான் நடக்குது. அதனால தான் சரி அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருக்கண்டாம்ல, அதனால தான். சரியா? சரிக்கா சரிக்கா, நான் அங்கே வந்துடுறேன். இனி எல்லாத்துலேயும் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும் லின்சி. வார நேரம் ஆகும்ல. சரிக்கா சரி சரி. இப்போ ஆளுவ வரோம், அதுக்குள்ளே வீடை தூத்துருவோம். மைனியோ பாக்கலா? வாங்கமோ வாங்க. சரி மைனி, நம்ம இருந்து தொடங்குவோம். ஆளுவெல்லாம் வந்துட்டுருக்கோம், வரட்டு. மேடமும் வந்துடுவாவல்ல மைனி, அதுக்குள்ளே எல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிருவோம். சரியா? சரிட்டி, நம்ம இருப்போம். ஏக்கா என்ன ஒரு நாளும் வரமாட்டியா? ரூபாயை மட்டும்தானக்கா கொடுத்து விடுவிய, இன்னைக்கு வந்திருக்கிறிய? ஆமாம் பிள்ளை, ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் பார்த்துக்க. இன்னைக்கு மேடம் வருவேன்னு சொன்னாவளாம்ல, அவிய வரும்போது இங்கே எல்லாரும் இருக்கணுமா பார்த்துக்க. இல்லைன்னா லோன் ஒன்றும் தரமாட்டா பிள்ளை, அதுக்கு தான் வந்தேன். அப்படியாக்கா? மேடம் வந்தால் இங்கே இருக்கணுமோ? நான் வீட்டில் தானே இருக்கேன், அதனால டெய்லி வரதுனால எனக்கு தெரியலக்கா. ஆமாம் பிள்ளை, அவிய செக் பண்ணுவாவ யாரெல்லாம் வந்திருக்கா எப்படின்ட்டு. ஆள் வரலன்னா சத்தம் போடுவாவ பிள்ளை, அவிகளும் லோன் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாவ. கலா, அந்த அட்டண்டன்ஸ் எடுத்து விட்டுரு. எல்லாரும் வந்திருக்காவல்ல, எடுத்துரு. லட்சுமி பிரசன்ட். சுசீலா பிரசன்ட். ராணியம்மா பிரசன்ட். லின்சி பிரசன்ட். சுபிதா பிரசன்ட். வள்ளியம்மாள் பிரசன்ட். ஆமாம் மைனியோ, இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காவல்ல, அப்போ மேடம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. இல்லாட்டி உனக்கு ப்ரெசண்ட் போட்டியா? மறக்காமல் போடி, எப்போ மறந்துடவும் செய்வா. ஆமாம் மைனி, அது வேற ஒன்று இருக்கு. ஏம்மா, லோனு ரூபா எல்லாரும் கொண்டு வந்துருக்கிறீங்களா? கொண்டாங்க. பேருக்கு நேரம் நான் வரவு வைக்கிட்டு மேடம் வந்தால் அப்போ ரூபாயை உங்கள்கிட்ட இந்த வாரம் கொடுத்துடலாம்ல, பேங்கில் போடண்டாம்ல. ஆமாக்கா, அப்படியே பண்ணிடலாம். இல்லைனா பேங்குக்கு அலைஞ்சிட்டு தானக்கா இருக்கணும். மைனி, நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்களா மைனி? ஆமாக்கா, நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த 2000 ரூபா நீ கொண்டு வந்திருப்பால? ஆமாம் மைனி, அது என்கிட்ட இருக்கு. சுசீலா, ரூபா கொண்டா. எக்கா, ஒரு வாரத்துக்குள்ளே தான்க்கா இருக்குது, அடுத்த வாரம் சேர்த்து தந்துடுவேன்க்கா மீதியா. சுசீலா, என்ன விளையாடையா செய்யா நீ? குழுவுக்கு ரூபா வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ மேடம் வருவான்னு சொல்ல தானட்டி செஞ்சிருந்து. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்க்கா என்ன ஆச்சு? என்னட்டியாச்சு? ஏன் கலா சத்தம் போட்டுட்ருக்கா? பாருங்க மைனி,
நம்ம அவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் ஒரு வாரத்துக்குள்ளே தான் வைப்பாளாம். அடுத்த வாரம் ரெண்டையும் சேர்த்து வைப்பாளாம். மேடம் எக்கா இன்னைக்கு மேடம் வராவ அப்புறம் அவியலை எப்படி அடுத்த லோன் தருவாவ? ஏம்மா லோன் வேணும்னு தானம்மா நாங்கள் குழுவுக்கே வாரோம். இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்களை விடுவாவலாமா? நான் என்னக்கா செய்ய? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுசிலா. நீ ரூபாயை இப்போ வச்சே ஆகணும். உன் தம்பி கொண்டு வரான்னு சொன்னார்ல, மேடம் வரதுக்கு முன்னாடி ரூபாயை வைக்கணும், அவ்வளோதான். நேட்டி வந்துட்டு அவ்வளோ தூரம் படித்து சொல்ல தானட்டி செஞ்சேன். திரும்பவும் இதே மாதிரி வந்து நிற்கா. எக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறிய? நீங்கள் ஒரு ஆள் இப்போ பண்ணினதுனால மொத்தமாக ஒருத்தருக்கு லோன் இல்லாமல் ஆகுமா? ஏம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அவிய லீவு தர மாட்டேன்னு சொன்னாவ. இருங்கக்கா ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒரு மணி நேரத்தில் வந்துடலான்ட்டு வந்தேன். வந்த இடத்துல இப்படியாம்மா இனி ஒரு நாள் நான் வர முடியுமாம்மா? ஏம்மா கொஞ்சமாவது யோசித்து பரிமாறக்கூடாதாம்மா? எல்லார்த்திட்டையும் இப்படி பேச்சு கேட்குற மாதிரி வச்சுட்டாரே அவன். இப்போ மேடம் வந்தாவன்னா என்ன சுசிலா சொல்லதுக்கு? இப்போ எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காவ. எதுக்கு வந்திருக்காவ? ஒரு லோனு 2 நாளில் ரெடி ஆகிரும், வாங்கிடலான்னு தானே வந்திருக்காவ. அப்போ நீ எதுக்கு அப்போ வாங்குக்கா? லோன் எதுக்கு எடுக்கா? இப்போ எல்லாரையும் வைங்கன்னு சொன்னாவனாக்கி நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா இருக்கோம் ரூபாயா? எல்லாரும் ஒரு ஆள்கள்கிட்ட கடன் வாங்கி எடுத்து தான் பரிமாறும். நீ இன்னைக்கு குழுவுக்கு உள்ள சீரியஸ் உனக்கு தெரியலைன்னா அப்போ நீ எதுக்கு இங்கே இருக்கா? கெட்ட முடியலைன்னா குழுவை விட்டு போங்க தயவு செய்து. கெட்டவியலுக்கு அது புரோஜனமாக இருந்துட்டு போட்டு. என்ன வள்ளியம்மாக்கா அமைதியாக இருக்கிறிய? 2 நாளில் லோனு கிடைக்கும்னு என் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன். என் மாப்பிள்ளை 2 நாளில் லோனு கிடைக்காட்ட என்ன செய்வாருன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த ஒரு பொம்பளையால் நம்ம எல்லாரும் ஐயோ கடவுளே. மேடம் வாங்க. லட்சுமி அக்கா உங்கள் வீடா? சரி 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 சரி, நல்ல வசதியாக இருக்குல்ல குழு நடத்துறதுக்கெல்லாம். ஆமாம் பிள்ளை, குழு நடத்தலாம். ஏக்கா அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? ஆமாம் பிள்ளை எடுத்தாச்சு, எல்லாரும் வந்திருக்காவ. அப்புறம் லோனு ரூபாயெல்லாம் கலெக்ட் பண்ணியலா? எப்படி அடுத்த லோனுக்கு ரெடி பண்ணணுமா என்னங்கிறத விவரத்தை சொல்லுங்க. ஆமாம் பிள்ளை வேணும். நீங்கள் இழுக்கதை பார்த்தா ரூபா ஒன்றும் வச்சது மாதிரி தெரியலையே. ஏம்மா அதை புறவை பார்த்துக்கிடலாம். இப்போ போன வாரம் சங்கத்தில் ஒரு பாட்டு சொல்லி தந்தாவல்ல, அதை பாடுங்க எல்லாரும். ஞாபகத்தில் இருக்குல்ல, பரவாயில்ல. 2-3 பேர் பாடின மாதிரியே தெரியலையே. ஏன் நீங்களாம் சங்க கூட்டத்துக்கு வரலையோ? அப்படி இல்லை பிள்ளை, நமக்கு அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் மண்டையில் யாராமல் அப்படி இருந்து பாட்டு பாடி பழக்கம் இல்லையா? அப்படி தான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்கள் பாடுங்க பார்ப்போம். ஒன்னால என்னால ஒருத்தை வாழுறான் பின்னால, புறம் என்ன வரும்? பொன்னால பொருளால என்னத்தையோ வருமே. ஏம்மா நல்லா தான் பாடுறிய, கொஞ்சம் இழுத்துட்டு பாடுறிய. அந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கணுமா? எப்படினாலும் தெரிஞ்சு வைக்கணுமா? ஒரு சங்க கூட்டத்தில் போனால் ஒன்று சொல்லி தருவாவ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், புரியுவா? சரி மேடம். ஏம்மா நீங்கள் பாடுங்க. பொன்னாலே என்னாலே ஒருத்தன் வாழுறான் பின்னாலே, பொன்னாலே பொருளாலே அடக்கி ஆளுற பெண்களை, என்னாடி கஸ்தூரி நினைச்சு பார்க்க மறந்துட்ட, நாம உழைச்ச உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைப்பது எப்போது? தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தானா, தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தானா. ஏம்மா என்ன அழகா பாடுறிய? புறவியாமா நீங்கள் கூட்டத்தில் சேர்ந்து பாடல? எனக்கு சேர்ந்து பாடும்போது ஏதாவது மறந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் மேடம், அதனால தான். ஏம்மா பயப்படாதீங்க,
சங்க கூட்டம் மாசத்துல ஒரு நாள் தானமா நடக்குது. அந்த கூட்டத்துக்கு போங்க. ஒரு மணி நேரம் தானமா. நல்ல இதெல்லாம் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு குடிசை தொழில், வீட்டில இருந்தே வருமானம் வர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய அடிஷ்னலா சொல்லி தருவாங்கம்மா. தெரிஞ்சு நீங்க அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணணும். புரியுவா? சரி மேடம். இப்போ சொல்லுங்கம்மா, குழு லோன் யாராவது வைக்காம இருக்கிறீங்களா இந்த வாரம்? மேடம் அந்த சுசீலா. ஆமாம், அது என்னம்மா சுசீலா கதை? ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? உன் ஒருத்தியால் இத்தனை பேருக்கு லோன் ஸ்டாப் ஆகிருக்குவாம்மா. ரூபாய் எங்கே யாராவது ஒரு ஆள் கெட்டுவாவன்னு நீ சொல்லு. மேடம் நான் இப்படி ஆகும்னு நினைக்கல மேடம். ஏம்மா நான் அங்கே போய் என்னம்மா சொல்ல முடியும்? இப்போ உங்கள் ஒரு ஆளால் மொத்தமே எல்லாருக்கும் குழு லோன் ஸ்டாப் ஆகி கிடக்காமா? இப்போ உங்களை நம்பி ஒரு ஆள் கட்டுவாவளா, இல்லை நான் கட்ட முடியுமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன அனுப்பி வச்சிருக்காவ, நான் வந்திருக்கேன். இது என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணினாக்கி பாவம் இல்லாமல் மற்றவியலையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்லாமா. நீங்களும் ஒரு கஷ்டத்துக்கு தான் எடுக்கிறீ, இல்லைன்னு சொல்லலை. ஏம்மா ரூபாயை எப்போ கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அடுத்த லோன் எடுத்தால் போதும். மொத்தத்துக்கே தாம்மா, அவியலுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு குழு ரூல்ஸ் தெரியும்லாமா? இல்லையா? இப்போ யாராவது எல்லாரும் சேர்ந்து வைக்கிறியா அப்படின்னா இப்போவே ஃபார்ம் தரேன், எப்படின்னு சொல்லுங்க. ஐயே என் மாப்பிள்ளை இன்னைக்கு என்ன கொன்னுட்டான். லோனு தருவாவன்னு இருந்த வேலையும்லாம் விட்டுட்டு வந்தேன். சம்பளமும் அங்கே பாதி குறைச்சிருவாவ. லேடி சுசிலா என்ன செய்ய போறா சொல்லு. ஏம்மா நான் இன்னைக்கு மெயினாக வந்ததே அடுத்த லோனுக்குள்ளே ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு கொடுக்கலாம். 2 நாளில் உங்களுக்கு ரூபா கிடச்சிரும்லாமா? அப்போ இன்றைக்கே கொடுத்துடலாம். ரூபாயும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இது நடக்கிற மாதிரி தெரியலை. நீங்கள் எப்பயும் போல் பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் வருமா? அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அடுத்த வாரம் தானே வர முடியும். அடுத்த வாரம் வந்து ஃபார்ம் தரேன். சரியாம்மா? இது வேறு வழி இல்லைம்மா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேட்பாங்கல்லாமா என்ன? ஒரு ஆளால் எங்களுக்கு பாரு வந்த வேதனையை பற்றியா? பண்ணுவான்னு நினைக்கவே இல்லாட்டி. ஏம்மா எனக்கு இன்னைக்கு வந்தோம் வேஸ்ட் ஆகிட்டாமா. எங்களுக்கு மாதத்தில் ஒருக்காதான் எங்களுக்கு சொல்லியிருக்காவ. வாரம் வாரம் இப்போ நீங்கள் வச்ச வேலைனால இனி அடுத்த வாரமும் நான் வர வேண்டியது இருக்குல்லாமா. என்னம்மா நீங்கள் எங்களுக்கு அடுத்த குழுவுக்கு போண்டாமாம்மா. நாங்கள் ரூபாயை டெபாசிட் பண்ணுறோம் மேடம்.